திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சாந்தானந்த சுவாமிகள் அருளி செய்த கந்தகுரு கவசம். இப்போ நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 10வது பகுதியாக பார்க்க போகிறோம். தினம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம படிச்சுக்கிட்டு வரோம். அடிமையை காத்திடுவாய் அப்படின்ட்டு போன பதிவில் முடிச்சிருக்கோம். இன்றைக்கி தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் அவசியம் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க லைக் பண்ணி பாருங்கள். திருச்சிற்றம்பலம். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், 63 நாயன்மார்கள் வரலாறு இப்படியெல்லாம் இருக்குது. கந்தகுரு கவசம், கந்த சஷ்டி கவசம். கந்த சஷ்டி கவசம் நிறைய பேர் கேட்பீங்க. இந்த கந்தகுரு கவசமும் விடாது கேளுங்க. கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற துன்பம் துயரமெல்லாம் தீரும். இந்த மாதிரிலாம் இருக்குது, ஆனால் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நாங்கள் சொல்கிறதையும் கேட்குறோம் அப்படின்றவங்க எனக்கு தெரியப்படுத்துங்க. ரொம்ப மகிழ்ச்சி அடை. இதையெல்லாம் தினந்தோறும் பாடி நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் விளக்கிடுங்க. முருகப்பெருமானுடைய திருவருள் பெற கந்தகுரு கவசம் அருமையான சுலபமான வரியில் அழகாக சொல்லி சாந்தானந்த சுவாமிகள். இதை நாம் படிப்போம், பாடுவோம் வாங்க. திருச்சிற்றம்பலம். ஆறுமுக கந்தகுரு சித்தியிலே பெரிய ஞான சித்தி நீ அருள சீக்கிரமே வருவாய் சிவானந்தம் தருவாய். சிவானந்தம் தந்தருளி சிவசித்தராக்கிடுவாய். சிவனைப் போல் என்னை செய்வதுன் கடனே. சிவசத்குருநாதா, சிவசத்குருநாதா, ஸ்கந்தகுருநாதா, கதறுகிறேன் கேட்டிடுவாய். முருகா, நான் கதறேன், என்னன்னு கேளு, என்னன்னு கேளு. இந்த அடிமையை காத்திடுவாய். ஆறுமுக கந்தகுரு சித்தியிலே பெரிய ஞான சித்தி நீ அருள வேணும். எனக்கு இந்த சாதாரண சித்தி எல்லாம் வேணும், ஞான சித்தி நீ அருள வேணும். சீக்கிரமே வருவாய் சிவானந்தம் தருவாய். அந்த சிவானந்தத்தை நீ எனக்கு தரணும். ஜீவனை சிவனாக்கக்கூடிய அருளை எனக்கு தாப்பா. சிவானந்தம் தருவாய். சிவானந்தம் தந்தருளி சிவசித்தர் ஆக்கிடுவாய். பெரிய சிவபெருமானுடைய திருவருள் கிடைச்சிடும். முருகா, நீ சிவசித்தர் ஆக்கிடுவாய். சிவனைப் போல் என்னை செய்வதுன் கடனே. அந்த சிவனை போல செய்யறது உன்னுடைய வேலை தான்ப்பா. எனக்கு அந்த சித்தியை கொடு. சிவசத்குருநாதா, சிவசத்குருநாதா, ஸ்கந்தகுருநாதா, கதறுகிறேன் கேட்டிடுவாய். கேட்குதாப்பா? நான் சொல்கிறதெல்லாம் கேட்குதா? இதெல்லாம் எனக்கு தரணும், நீ நான் கதறி அழறேன் அப்படின்றாரு. தாளினை பிடித்தேன் தந்திடு வரமெனக்கு. அதாவது உன் பாதத்தை நான் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன். உன் தாளினை பிடித்தேன் தந்திடு வரமெனக்கு. கிடைச்சா இறுக பிடிச்சுக்கணும். அதை தான் சொல்கிறது. 12 கை இருக்குது, எந்த கையை பிடிக்கிறதுன்னு யோசிப்போம். 6 தலைக்குது, எந்த தலையை பிடிக்கிறது அதெல்லாம் கிடையாது. அந்த திருவடி மட்டும் 2 தான். அவசரத்தில் ஆபத்தில் ஓடியாந்து நம்ம பிடிக்கணுன்னா இறைவனை எல்லாம் யோசித்து எப்படியெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். நீ அங்கே இங்கே தேடி அலையாதுடா, 2 திருவடி தான். இந்த திருவடியை பற்றிக்குங்க அப்படின்னுட்டு நம்மளை அல்லல் களைய அவருடைய திருவடியை பற்றணும். தாளினை பிடித்தேன் தந்திடு வரமெனக்கு. அந்த தாளை கெட்டியாக பிடிச்சிக்கங்க அப்படின்ற திருவருட்சக்தியை தந்தாட்கொண்டிடுவாய். சத்ரு பகைவர்களை சண்முகா ஒழித்திட்டு உன்னுடைய திருவருட்சக்தியை தந்தாட்கொண்டிடுவாய். இதெல்லாம் கேட்டேன், இதெல்லாம் தரல, இதையாவது கொடு. உன்னுடைய திருவருட்சக்தியை கொடு, தந்தாட்கொண்டிடுவாய். அந்த திருவருட்சக்தியை கொடுத்து துன்பம் துயரத்தெல்லாம் தடுத்தாட்கொள்ளு. சத்ரு பகைவர்களை சண்முகா ஒழித்திட்டு கிழக்கு திசையிலே கிருபாகரா காப்பாற்றும். தென்கிழக்கு திசையில் இருந்து தீனபந்தோ காப்பாற்றும். கிழக்கு திசையிலிருந்து கிருபாகரா காப்பாற்றும். தென்கிழக்கு திசையிலிருந்து தீனபந்தோ காப்பாற்றும்.
தென் திசையிலும் என்னை திருவருளால் காப்பாற்றும், தென்மேற்கிலும் என்னை திரள் வேளால் காப்பாற்றும், மேற்கு திக்கில் என்னை மால்முருகா ரட்சிப்பாய், வடமேற்கிலும் என்னை மயிலோனே ரட்சிப்பாய், வடக்கில் என்னை காப்பாற்ற வந்திடுவீர் சத்குருவாய், வடகிழக்கில் எனக்காக மயில் மீது வருவீரே, 10 திக்கு தோறும் என்னை பறந்து வந்து ரட்சிப்பாய். இப்படி 10 திக்கும் பறந்து வந்து என்னை காக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக ஒவ்வொரு திக்குகளையும் நம்மளுக்கு சொல்லி நம்மளுக்கு பாதுகாப்பை முருகப்பெருமான்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. இந்த கந்தகுரு கவசத்தை கேட்டு முருகப்பெருமான் நம்மளுக்கு பாதுகாப்பாக அமையணும். சிவனை போல் ஆக்க சிவானந்தம் தந்தருளி சிவசித்தர் ஆக்கி விடுவாய் அப்படின்ட்டு அவர் அந்த சிவசத்குருவாக ஆக்கணும். இப்போ வாங்க நம்ம மறுபடியும் படிப்போம். ஆறுமுக கந்தகுரு சித்தியிலே பெரிய ஞான சித்தி நீ அருள, சீக்கிரமே வருவாய் சிவானந்தம் தருவாய், சிவானந்தம் தந்தருளி சிவசித்தராக்கிடுவாய், சிவனைப் போல் என்னை செய்திடுவதுன் கடனே, சிவசத்குருநாதா சிவசத்குருநாதா, ஸ்கந்த குருநாதா கதறுகிறேன் கேட்டிடுவாய், தாளினை பிடித்தேன் தந்திடு வரமெனக்கு, திருவருட்சக்தியை தந்தாட்கொண்டிடுவாய், சத்ரு பகைவர்களை சண்முகா ஒழித்திட்டு, கிழக்கு திசையிலிருந்து கிருபாகரா காப்பாற்றும், தென்கிழக்கு திசையிலிருந்து தீனபந்து காப்பாற்றும், தென் திசையிலும் என்னை திருவருளால் காப்பாற்றும், தென்மேற்கிலும் என்னை திரள்வேலால் காப்பாற்றும், மேற்கு திக்கில் என்னை மால்மருகா ரட்சிப்பாய், வடமேற்கிலும் என்னை மயிலோனே ரட்சிப்பாய், வடக்கில் என்னை காப்பாற்ற வந்திடுவாய் சத்குருவாய், வடகிழக்கில் எனக்காக மயில் மீது வருவீரே, வடகிழக்கில் எனக்காக மயில் மீது வருவீரே, 10 திக்கு தோறும் என்னை பறந்து வந்து ரட்சிப்பாய், 10 திக்கு தோறும் என்னை பறந்து வந்து ரட்சிப்பாய். பாருங்க, 10 திக்கு தோறும் நாம் சொல்கிறோம் சொல்லலை, இந்த 10 திக்கு தோறும் என்னை வந்து நீங்கள் காக்கணும் முருகா அப்படின்ட்டு தினந்தோறும் சொல்லுங்கள். இந்த ஒன்றா கொஞ்ச நேரம் பாட வேண்டியது இருக்கும், அதை பாடுங்க. என்னால் பாட முடியல, கேளுங்க. உங்களுக்காக வேண்டி கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். இதை அப்படியே மொத்தமாக ஒரே மூச்சாக பாடுவாங்க. எங்களுக்கு நேரம் இல்லைன்றீங்க, இப்படியாவது கேளுங்க. முருகப்பெருமானுடைய காலம் சொல்லுவாங்க, காலத்துக்கு தகுந்தபடி எல்லாமே மாற்றம் அப்படின்ட்டு. ஆகையினால இறைவனை அருணகிரிநாதரே சொல்லியிருக்கார், என்னால் நினைக்க முடியலன்ற, 1/2 நிமிஷம் நேரமாவது நினைடா அப்படின்றாரு. நீ காலம் பூரா கூட நினைக்க 1/2 நிமிட நேரம் மட்டில் அப்படின்ட்டு சொல்லியிருக்கார். அந்த முருகப்பெருமான 1/2 நிமிஷம் நேரம் நினச்சா கூட போகிறோம். நம்மளுக்கு எல்லா வளத்தையும் கொடுக்கக்கூடியவன் அந்த கந்தகுரு கவசத்தை நம்ம சாந்தானந்த சுவாமிகள் அருளிய கந்தகுரு கவசத்தை அனைவரும் படிங்க, பாடுங்க, கேளுங்க. கேட்டு மனசை நிர்மலமாக வச்சுக்குங்க. சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, நிர்மலமாக்கிடுவாய். எந்த நேரமும் ஏதாவது பிரச்சனையை போட்டுக்கின்னு அழுதுகிட்டு இல்லாமல் மனசை லேசாக்கி வச்சுக்குங்க. துன்பம் துயரத்தெல்லாம் அவனுடைய தாளில் போட்டுருங்க. அவனுடைய தாளினை பற்றினேன் அப்படின்னுட்டு அவருடைய திருவடியில் போட்டுட்டு நீங்கள் நிம்மதியாயிருங்க. அவன் பார்த்துக்குவான் எல்லாத்தையும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே அப்படின்னு அந்த கந்தன் கிட்ட ஒப்படைச்சிட்டு கவலை இல்லாமல் இருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேவற்கொடியன் எப்படி கத்துறான் பாருங்கள். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.